இது நியூ சவுத் வேல்ஸ் சிட்னியில் நடந்த ஒரு தீர்வு காணப்படாத கொலை வழக்காகும். பிரபா அருண்குமார் 41 வயதான இந்திய குடிமகள் 2012 முதல் ஆஸ்திரேலியாவில் மென்பொருள் பொறியாளராக பணிபுரிந்து வந்தார். மார்ச் 7, 2015 அன்று இரவு அவர் அலுவலகத்தில் வேலை முடிந்து வெஸ்ட்மீட்டில் உள்ள தனது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் இந்தியாவில் உள்ள தனது கணவர் அருண் என்பவருடன் தனது மொபைல் போனில் பேசிக் கொண்டிருந்த போதே அடையாளம் தெரியாத நபரால் பின்னாலிருந்து தாக்கப்பட்டார். கொலையாளி அவரை கழுத்து பகுதியில் பலமுறை கத்தியால் குத்திவிட்டு இரவோடு இரவாக தப்பிச் சென்றார். சம்பவ இடத்தில் இருந்து மீட்கப்பட்ட அவர் வெஸ்ட்மீட் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு மார்ச் 8, 2015 அன்று அதிகாலை 12:45 மணியளவில் அவர் உயிரிழந்தார். நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறை இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்தது. ஆனால் கொலையாளியின் அடையாளம் மற்றும் நோக்கம் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இது ஒரு கொள்ளை முயற்சியின் தோல்வியா அல்லது தனிப்பட்ட பகையா என்பது குறித்து காவல்துறை இன்னமும் விசாரணை நடத்தி வருகிறது. பிரபா அருண்குமார் ஒரு மதப்பற்றுள்ளவர் என்றும் யாருடனும் விரோதம் பாராட்டாதவர் என்றும் விசாரணை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கில் துப்பு கொடுப்பவர்களுக்கு $1 மில்லியன் பரிசு வழங்கப்படும் என்று நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறை அறிவித்துள்ளது. பிரபா அருண்குமார் கொலை வழக்கு ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே உள்ளது. குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது.